ஜோர்டான் பயணத்தை முடித்துவிட்டு எத்தியோப்பியா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் அபி அஹ்மத் அலி ஆறத் தழுவி வரவேற்பளித்தார். எத்தியோப்பியா பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து அந்நாட்டு பிரதமர் அபி அஹ்மத் அலியுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் 2 நாள் ஜோர்டான் பயணத்தின் போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீர்வளங்கள், டிஜிட்டல் மாற்றம் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் போன்ற முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவும் ஜோர்டானும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. மேலும் இந்தியாவால் முன்னெடுக்கப்படும் முக்கிய உலகளாவிய முன்முயற்சிகளில் இணைய ஜோர்டான் தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தியது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் இருக்கையை விட்டு எழுந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் உருவப்படத்தை கையில் ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, சமாஜ்வாடி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக எம்பி TR பாலு உள்ளிட்டோர் மகாத்மா காந்தி சிலை முன்பு திரண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மத்திய பாஜக அரசு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை அறிவித்த செல்வ பெருந்தகை, வரும் 18ஆம் தேதி மாநிலம் தழுவிய பெருந்திரள் போராட்டம் நடக்கும் என்றார். UGC உள்ளிட்ட உயர்கல்வி அமைப்புகள் கலைக்கப்பட்டு உயர்கல்வி ஆணையத்தை உருவாக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மசோதாவுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஓரளவு சரிந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 165 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 211 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாளுக்கு நாள் உயர்ந்து நடுத்தர மக்களை தள்ளாட வைக்கும் தங்கம் விலை ஏற்றத்தை தடுக்க எடுக்க போகும் நடவடிக்கை என்ன என மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. அதற்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, தங்கம் விலையை நிர்ணயிப்பதில் மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என பதிலளித்தார். நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுலுக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த பணமோசடி வழக்கை டெல்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கு தனிநபர் புகாரின் அடிப்படையில் தொடரப்பட்டதை தவிர FIR அடிப்படையில் இல்லை என்பதால் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அதிரடி உத்தரவிட்டது. அரசியல் அமைப்பு மற்றும் மதசார்பின்மையில் உறுதியாக நிற்கும் காந்தி குடும்பத்தை பாஜக அரசு தொடர்ந்து குறிவைப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கிலிருந்து சோனியாவும் ராகுலும் விடுவிக்கப்பட்டதால் மத்திய விசாரணை முகமையை தவறாக பயன்படுத்தி இருப்பது அம்பலமாகியுள்ளதாகவும் அவர் கருத்து கூறியுள்ளார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் தங்குவதற்கு வசதியாக சென்னை விமான நிலையம் அருகே புதிதாக கட்டப்பட உள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நங்கநல்லூரில் 1 ஏக்கரில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் அமையும் இந்த ஹஜ் இல்லம் சுமார் 400 பயணிகள் தங்கும் வகையில் கட்டப்பட உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு என உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகாரில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என கூறி முடித்து வைக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை மூடி மறைக்க 10 லட்சம் தருவதாக கூறி கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதுதான் திமுகவின் நீதியா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் நீண்ட காலமாக வசிக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி சென்னை சிவானந்த சாலையில் கொட்டும் மழையில் CPM சார்பில் போராட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து மனு அளித்த பின்னர் பேட்டியளித்த சண்முகம், அரசு அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்ததாக தெரிவித்தார்.
கூட்டணி யாருடன் என்பது குறித்த அறிவிப்புக்கு பின் விருப்ப மனுக்களை பெறுவோம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பொங்கல் முடிந்து 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஈரோடு விஜயமங்கலத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு விதிக்கப்பட்ட அனைத்து நிபந்தனைகளையும் கடைபிடிப்போம் என அக்கட்சியினர் காவல்துறையிடம் பிரமாண பத்திரம் வழங்கினர். விஜயபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 16 ஏக்கர் நிலத்தை பயன்படுத்த வைப்பு தொகை மற்றும் வாடகை என தலா 50,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு 1 லட்சம் கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் புதிதாக இடையீட்டு மனு தாக்கல் செய்த வழக்கறிஞரை வெளியேற்றிய நீதிபதி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பார் கவுன்சிலுக்கு உத்தரவிட்டார். அருணாச்சலம் என்ற வழக்கறிஞர் புதிதாக இடையீட்டு மனுவை தாக்கல் செய்த நிலையில் மனு தாக்கல் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்ததாக நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. தலைமைச் செயலர் மற்றும் ஏடிஜிபி ஆகியோர் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி அரசு தரப்பில் முறையிடப்பட்ட நிலையில் தனி நீதிபதியிடமே கேட்டு விலக்கு பெற்றுக் கொள்ளுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டை பிடிக்கவில்லையா, தமிழக மக்களை பிடிக்கவில்லையா என கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மத்திய அரசு தமிழ்நாட்டின் மீது ஒரு வரலாற்று போரை நிகழ்த்தி வருவதாக சாடினார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் பாஜக அரசு அரசியல் அமைப்பை சிதைத்து வருவதாக கூறினார். பிரதமர் மோடி வரும் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டுக்கு வரவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராமேஸ்வரத்தில் நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமத்தின் நிறைவு விழா, உழவர்களுடனான கலந்துரையாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வகையில் பயண திட்டத்தை இறுதி செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. 2026 மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள பள்ளி தேர்வுகள், திருவிழாக்கள், தொடர் விடுமுறைகள் உள்ளிட்ட விவரங்களை தமிழ்நாடு அரசு தேர்தல் ஆணையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் வாக்குப்பதிவு தேதியை தீர்மானிப்பதற்கு முன் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. நடந்து முடிந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தமாக 58 லட்சம் வாக்காளர்கள் அதிரடி நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 24,18,000 பேர் இறந்திருப்பதாக கூறி நீக்கப்பட்டுள்ளது. மேலும் 1,27,000 போலி வாக்காளர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன. கொல்கத்தாவில் கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக மேற்குவங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் அருப் பிஸ்வாஸ் பதவியை ராஜினாமா செய்தார். குளறுபடிக்கு அமைச்சரே பொறுப்பென்றும் முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் பலரும் குற்றம் சாட்டிய நிலையில் நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்காகவே பதவி விலகியதாக அருப் பிஸ்வாஸ் தெரிவித்துள்ளார். கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் கொல்கத்தா பயணத்தின் போது சால்ட் லேக் மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த கோரி மேற்கு வங்க எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி மனு தாக்கல் செய்துள்ளார். தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாநில அரசின் நிர்வாக தோல்வி காரணமாகவே வன்முறை நிகழ்ந்ததாக அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கோவாவில் 25 பேர் உயிரிழக்க காரணமான விடுதி உரிமையாளர்களான லுத்ரா சகோதரர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட உள்ளனர். இந்த கோர சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே விடுதியின் உரிமையாளர்களான சௌரப் லுத்ரா மற்றும் கௌரவ் லுத்ரா ஆகிய இருவரும் நாட்டை விட்டு தப்பித்து தாய்லாந்துக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 7ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொண்டாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறை வெளியே அமர்ந்து உணவருந்து கொண்டிருந்த மாணவன் மோகித் நிகழ்விடத்திலேயே துடிதுடிக்க பலியானார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே கொண்டாபுரம் அரசு பள்ளியில் நடைமேடை கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த மாணவனின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார்.
பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த மாணவரின் சடலத்தை பெற மறுத்து உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களின் கவனக்குறைவால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அரசு வேலையுடன் 1 கோடி ரூபாய் இழப்பீடும் வழங்க உறவினர்கள் வலியுறுத்தினர். பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் மாணவன் பலியான விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். வெற்று விளம்பர நிகழ்ச்சி நடத்திய பணத்தில் பாழடைந்த கட்டடத்தை சீரமைத்திருக்கலாம் என்றும் பாழடைந்த கட்டடங்களால் பல அப்பாவி மாணவ மாணவிகளின் உயிர் பறிபோவதாகவும் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடுவதில்தான் நேரத்தை செலவிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் ரசிகர் மன்ற தலைவர் மனநிலையில் இருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளிவரவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். திருவள்ளூரில் பள்ளிச்சுவர் விழுந்து மாணவர் பலியான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி பள்ளி கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் அரசு ஆர்வம் காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். மாணவர்களின் உயிர்களை பறிக்கும் நிலையில் பள்ளிகளின் கட்டமைப்பை வைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் திரைத்துறையினரை அழைத்து வந்து கொண்டாட்டங்களை நடத்தி வருவதாக விமர்சித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வரும் 29ஆம் தேதி திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெறுகிறது. கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து உள்ளிட்ட மகளிருக்கான திட்டங்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை முடக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் வறுமையை ஒழிக்க நியாயமாக போராடி வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை மோடி அரசு தண்டிக்க நினைப்பதாகவும் அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நடக்கும் தில்லுமுள்ளுகளை பற்றி எடப்பாடி பழனிசாமி கள்ள மௌனம் காப்பதாக அவர் சாடினார். அதிமுகவிற்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு செலுத்துவதற்காக மதுரை ரயில் நிலையம் வந்தடைந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக நடுநடுங்கி போய் உள்ளதாக தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திமுக சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரனின் கார் மோதிய விபத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் சகோதரன் பரிதாபமாக பலியானார். தஞ்சையை நோக்கி திருவையாறு MLA துரை சந்திரசேகரின் கார் தென்னமநாடு கிராமத்தில் வந்து கொண்டிருந்த போது சாலையை பைக்கில் கடக்க முயன்ற கோவிந்தராஜ் என்பவர் மீது மோதியது. 4000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின் வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் பெண்களுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் இலவசமாக நாப்கின்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. புதுச்சேரி யூனியனில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிவடைந்த நிலையில் இறந்தவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என மொத்தம் 1,03,467 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்தார். தகுதியானவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் இன்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டார். திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் கள நிலவரம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கப்படும் அதே சின்னத்தை புதுவையிலும் வழங்க வேண்டும் என அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சின்னம் கேட்டு அரசியல் கட்சிகள் செவ்வாய் முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. புதுச்சேரியில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு ஜனவரி 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2 கிலோ விலையில்லா கோதுமை தரும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பேசிய போது ஆளுநர் கேட்டுக் கொண்டதால் கோதுமை பாக்கெட்டில் அவரது உருவப்படம் இடம்பெறவில்லை என்றார். சென்னை குமணஞ்சாவடியில் டாஸ்மாக் பாரில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இங்கு மது அருந்த வரும் மது பிரியர்கள் வீடுகளில் பொருட்களை திருடுவது, கண்ணாடி, குழாய், மோட்டார் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்துவது என அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.
வடசென்னையில் நடைபெறும் மின் திருட்டை தடுக்கும் வகையில் தனி குழு அமைக்கப்பட்டு ஊழியர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு பகிர்மான கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் நடந்த மின் சேமிப்பு குறித்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இதனை கூறினார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பெய்த லேசான மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தென் தமிழக பகுதிகளின் மேல் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை சென்ட்ரல், பாரிமுனை, கீழ்ப்பாக்கம், எழும்பூர், புதுப்பேட்டை மற்றும் அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே மணிமுத்தாறு அணையின் பிரதான கால்வாயான 80 அடி கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வீணாக வயல்களில் பாய்கிறது. கால்வாய் உடைந்து ஆயிரக்கணக்கான கன அடி நீர் வீணாக வெளியேறுவதால் அணையிலிருந்து நீர் திறப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாநகராட்சி குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். சின்ன காளிப்பாளையம் பகுதியில் குப்பை கழிவுகளுடன் வந்த 2 லாரிகளை சிறைப்பிடித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியை மேற்கொண்டு வரும் தனியார் நிறுவனம் தொழிற்சங்க தலைவரை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து குப்பை வாகனங்களை வரிசையாக நிறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்கத்தின் தலைவரான பொன்ராஜ் தூய்மை பணியாளர்களை திரட்டி SIR எதிர்ப்பு மாநாட்டுக்கு அழைத்து சென்ற புகாரில் நடவடிக்கைக்கு உள்ளானார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிவேகமாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பேனர் மீது மோதி உருண்டு சென்ற விபத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலையை சேர்ந்த குடும்பத்தினர் கடந்த 6ஆம் தேதி திருப்பதிக்கு சென்று திரும்பும் போது கண்ணமங்கலம் டவுன் பஜார் வீதியில் விபத்து ஏற்பட்டுள்ளது. காரில் வந்தவர்கள் காயம் இன்றி உயிர் தப்பினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழை விட்டு 10 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாததால் 1000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தி ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி அருகே பள்ளி மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நல்லம்பள்ளியை அடுத்த குடிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு சமூக அறிவியல் ஆசிரியர் மணிவண்ணன் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்து தலைமறைவான ஆசிரியரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கட்டுமான பணிக்காக கருங்கற்களை ஏற்றி சென்ற லாரி மண் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கி ஒரு பக்கமாக சாய்ந்தது. மண் சாலை இலகியிருந்ததால் கருங்கல் பாரம் ஏற்றிய லாரி சென்றபோது பள்ளம் ஏற்பட்டு கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய EPF பணம் 3 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்றும் 3 மாதங்களுக்கு மட்டுமே பணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் திமுக பிரமுகர் வீட்டிலிருந்து பட்டப்பகலில் பைக்கை திருடி சென்ற நபரை CCTV காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். பெரியவிளை பகுதியைச் சேர்ந்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சதாசிவத்தின் வீட்டிற்குள் நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை வழிப்போக்கர் திருடி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை OMR சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பைக்கில் சென்ற காவலாளி பலியானார். காரப்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் காவலாளியாக பணியாற்றி வந்த கண்ணகி நகரைச் சேர்ந்த 60 வயதான முனுசாமி என்பவர் மதிய உணவு சாப்பிட வீட்டிற்கு பைக்கில் சென்றபோது எதிரே வந்த வாகனம் மோதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் மின் இணைப்பு பணியில் ஈடுபட்ட போது மின்வாரிய தற்காலிக ஊழியர் மின்சாரம் தாக்கி பலியானார். கோம்பை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிவா மேலும் சில மின்வாரிய ஊழியர்களுடன் இணைந்து புதிதாக கம்பம் நட்டு மின் இணைப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சிவா உயிரிழந்தார். கொடைக்கானல் அருகே பூம்பாறை மலை கிராமத்திற்கு செல்லும் மலைப்பாதையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோசன் ரோடு அருகே சாலையின் குறுக்கே விழுந்து கிடந்த மரத்தை அப்பகுதி மக்கள் டிராக்டர் உதவியுடன் அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே பைக் மீது எதிரே வந்த மினி சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. கோட்டூர் கிராமத்தை சேர்ந்த சீராளன் என்பவர் விவசாய பணிகளை மேற்கொள்ள ஓயம்மங்கலம் கோட்டூர் கிராம சாலையில் பைக்கில் சென்றபோது விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோயில் அருகே மருமகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மாமனார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். வாதவனேரி கிராமத்தைச் சேர்ந்த அன்பு செல்வம் மனைவி லதாவுக்கு செல்வத்தின் சித்தப்பா முருகேசன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. சென்னை வியாசர்பாடியில் கொலை வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்த ரவுடியை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற கும்பலை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ரவுடி ஸ்வீட்டி தினேஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறை சென்று வெளிவந்த ரவுடி பிஸ்கெட் சந்தோஷை ஸ்வீட்டி தினேஷின் கூட்டாளிகள் சேர்ந்து கொலை செய்ய முயன்றது விசாரணையில் தெரியவந்தது. நாகை மாவட்டம் திருப்பூண்டி காரைநகர் புதுப்பாலம் பகுதியில் பேருந்துகள் நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த மக்கள் தனியார் பேருந்தை மறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேருந்துகள் நிற்காமல் செல்வதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் சிரமத்திற்குள்ளாவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில் நிலத்தை காலி செய்ய நோட்டீஸ் அனுப்பிய கோயில் செயல் அலுவலரை கண்டித்து மலைவாழ் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக முறையாக குத்தகை கட்டணம் செலுத்தி விவசாயம் செய்து வரும் தங்களை தற்போது காரணமின்றி கோயில் செயல் அலுவலர் வெளியேற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் பாம்பனில் சுற்றுப்பயணிகள் கடலில் வீசும் துணி கழிவுகளால் கடல் வளம் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு வரும் ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கடலுக்குள் வேட்டி மற்றும் துண்டுகளை வீசுவதால் கடலும் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படக்கூடும் என்ற புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் அரசு மதுபான கடையில் வாங்கிய பியர் பாட்டிலில் பூச்சிகளின் இறக்கைகள் மிதந்ததால் அதனை வாங்கிய மதுப்பிரியர் அதிர்ச்சியடைந்தார். அந்த பாட்டிலை மீண்டும் மதுக்கடையில் கொடுத்த போது பாட்டிலை கழுவாமல் நிரப்பியிருப்பார்கள், அதனால் தான் இவ்வாறு உள்ளது என விற்பனையாளர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. சேலம் ஆத்தூரில் மாவட்ட சிறையில் தங்க வைத்திருந்த வங்கதேச கைதிகளை முதற்கட்டமாக 24 பேரை தண்டனை காலம் முடிந்து போலீசார் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்ட 158 பேரில் 9 குழந்தைகள் உட்பட 75 பேருக்கான தண்டனை காலம் முடிவடைந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் ரேஷன் கடையை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்பதால் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். பர்வதம், சல்லிமலை, பாரதி நகர், இரட்டை பிள்ளையார் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாமல் அவதி அடைகின்றனர். துபாய் விமான நிலையத்தில் மாயமான கணவரை மீட்டுத்தரக் கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைக்குழந்தையுடன் சென்று மனைவி மனு அளித்துள்ளார். சலுகைபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் துபாயில் வேலை பார்த்து வந்த நிலையில் இந்தியா திரும்புவதற்காக துபாய் விமான நிலையம் வந்த பின்னர் மாயமாகியுள்ளதாக மனைவி ரம்யா சந்தேகம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைச்சர் KN நேரு, சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். வரும் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் நெல்லை வரும் முதலமைச்சர் 44,924 பயனாளிகளுக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுடன் பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வழிப்பாதை அமைத்து தர கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாராபுரம் முதல் பழனி வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் கொல்லப்பட்டி கிராம மக்கள் தங்களது ஊர்களுக்கு செல்ல 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதாக புகார் தெரிவித்தனர். திருச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தார். விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் விடுதலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது.
திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பாதிப்புகளுக்கு பிறகு விவசாயிகள் இரண்டாவது முறையாக தாளடி நேரடி விதைப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இரண்டாவது முறையாக நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விதைகளை வேளாண் கிடங்குகள் மூலமாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் அனுப்பு கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை 30க்கும் மேற்பட்ட பன்றிகள் மிதித்து சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவசாய நிலங்களை காட்டுப்பன்றி, யானை, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருவதாகவும் விவசாயம் செய்ய முடியாமல் அவதி அடைவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மிசோரம் மாநிலத்திலிருந்து அசாம் மாநிலத்திற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 26 கோடி ரூபாய் மதிப்புள்ள 90,000 போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். போதைப் பொருள் கடத்தி வந்த கசார் மாவட்டத்தைச் சேர்ந்த தலீம் உதீன் லஷ்கர், அபத் சுல்தான் ஆகிய 2 பேரை கைது செய்த போலீசார் இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கர்நாடகாவில் ஆன்லைனில் திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட இணையரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இரு வீட்டார் முன்னிலையில் நடந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் கனடாவில் இருந்தபடியே காணொலி காட்சி வாயிலாக நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை கலந்து கொண்ட நிலையில் ஆணும் பெண்ணும் கேமரா முன்பு மோதிரத்தை காட்டி அணிந்து கொண்டனர். ஆந்திராவில் 1 கோடி ரூபாய் காப்பீடு பணத்திற்காக மாமனாரை அடித்துக் கொன்று விபத்தில் இறந்ததாக நாடகம் ஆடிய மருமகன், பேரன், காப்பீடு நிறுவன முகவர் உள்ளிட்ட 4 வரை போலீசார் கைது செய்தனர். அனகாப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த அன்னவரம் என்பவர் 30 லட்சம் ரூபாய் கடனுக்காக தனது மாமனாரான 65 வயதான ராமமூர்த்தி பெயரில் 8 இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் பாலிசி எடுத்துள்ளார். ஐநா பாதுகாப்பு சபையில் பாகிஸ்தானின் ஜனநாயக நிலைமையை இந்தியா கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அமைதிக்கான தலைமைத்துவம் குறித்த ஐநா பாதுகாப்பு சபையின் திறந்த விவாதத்தின் போது பேசிய இந்தியா, முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டதையும் ராணுவத்திற்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டி பாகிஸ்தான் தன் மக்களின் விருப்பத்தை மதிப்பதில் ஒரு தனித்துவமான வழியை கொண்டிருப்பதாக சாடியது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கடற்கரை அருகே நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர் மீது பாய்ந்து துப்பாக்கியை பிடுங்கிய அல் அகமதுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அல் அகமதுவை நேரில் சென்று நலம் விசாரித்தார். பிரேசிலின் குவைபா நகரை தாக்கிய கடுமையான புயலால் வீசிய பலத்த காற்று காரணமாக சுமார் 78 அடி உயரமுள்ள சுதந்திர தேவி சிலை சரிந்து விழுந்தது. அருகில் யாரும் இல்லாததால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது. இப்பகுதியில் மணிக்கு 90 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் காற்று வீசியதாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முதல் மனைவியான இவானா டிரம்புக்கு பிறந்த மூத்த மகனான டொனால்டு ஜான் டிரம்புக்கு வெள்ளை மாளிகையில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. டொனால்டு டிரம்ப் ஜூனியர், பெட்டினா ஆண்டர்சன் ஜோடிக்கு நடந்த நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொண்ட அதிபர் டிரம்ப் இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் நன்கு அறியப்பட்ட பாதைகளில் பயணித்துக் கொண்டிருந்த 3 படகுகள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர். படகுகள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தன என்பதையும் உளவுத்துறை உறுதிப்படுத்தியதாக அமெரிக்க போர்த்துறை தெரிவித்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் 600 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான நிகர சொத்து மதிப்பை எட்டிய உலகின் முதல் நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் 800 பில்லியன் டாலர் மதிப்பில் அடுத்த ஆண்டு பொதுச்சந்தையில் பட்டியலிடப்பட வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு உயர்ந்துள்ளதாக ஃபோர்ப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 1996 உலக கோப்பையை வென்ற இலங்கை அணியின் கேப்டன் அர்ஜுன ரணதுங்கா பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் சுமார் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்ணெய் ஊழல் செய்தது தொடர்பான வழக்கில் தற்போது அவரை கைது செய்ய அந்நாட்டு அரசு முடிவு செய்திருக்கிறது. நீண்ட கால எண்ணெய் கொள்முதல் ஒப்பந்தங்களை வழங்குவதற்கான நடைமுறையை மாற்றி அதிக விலைக்கு உடனடி கொள்முதல் செய்ததாக அர்ஜுன ரணதுங்கா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் பல நாட்களாக பெய்த கனமழையை தொடர்ந்து ஒரு தடுப்பணை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. சியாட்டில் நகரத்தில் கிரீன் ஆற்றங்கரையில் உள்ள துக்விலாவில் இருக்கும் டெசிமோன் தடுப்பணையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது.
முதன்முறை நீருக்கடியில் இயங்கும் ட்ரோனை ஏவி ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை அழித்த வீடியோவை உக்ரைன் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் தாக்குதல்களில் இருந்து தப்புவதற்காக ரஷ்யா தனது கடற்படை கப்பல்களை நோவோரோஸ்கிஸ் துறைமுகத்திற்கு மாற்றியிருந்த நிலையில் உக்ரைன் ஆளில்லா விமானங்கள் மூலம் அந்த துறைமுகத்தில் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. அபுதாபியில் நடைபெற்று வரும் IPL மினி ஏலத்தில் ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனை கொல்கத்தா அணி 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. கேமரூன் கிரீனை அணியில் எடுக்க சென்னை அணி 25 கோடி வரை சென்ற நிலையில் கொல்கத்தா அணி 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு அவரை ஏலத்தில் எடுத்தது. 19 மற்றும் 20 வயதை நிரம்பிய கார்த்திக் சர்மா மற்றும் பிரசாந்த் வீர் ஆகியோரை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்தது. ரவீந்திர ஜடேஜா இல்லாத குறையை போக்க ஒரு தரமான இடதுகை சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை தேடிக் கொண்டிருந்த CSKவுக்கு பிரசாந்த் வீர் ஒரு பொக்கிஷமாக கிடைத்திருப்பதாக விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த முறை IPL ஏலத்தில் 23 கோடிக்கு ஏலம் போன இந்திய வீரர் வெங்கடேஷ் ஐயர் இந்த முறை வெறும் 7 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட்டார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெங்கடேஷ் ஐயரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. அபுதாபியில் நடைபெற்ற IPL மினி ஏலத்தில் இலங்கையைச் சேர்ந்த மதிஷா பத்திரனாவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. ஏற்கனவே கேமரூன் கிரீனை 25.20 கோடிக்கு கொல்கத்தா அணி ஏலம் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் ரசிகர்கள் மத்தியில் பேசிய கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி நிச்சயமாக இந்தியாவுக்கு மீண்டும் வருவோம் என தெரிவித்தார். மேலும் இந்த 3 நாள் இந்திய பயணத்தில் தன் மீது அன்பும் ஆதரவும் காட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்த மெஸ்ஸி இந்திய பயணம் உண்மையிலேயே அழகான அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற படத்தில் நடித்துள்ள பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததாக AGS என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிப்பில் நடிக்க உள்ளதாக தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவித்துள்ளார். இத்திரைப்படத்தை பிரதீப் ரங்கநாதனே இயக்க உள்ளதாக அவர் கூறினார். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு 2026ஆம் ஆண்டு தொடங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அர்ச்சனா கல்பாத்தி தெரிவித்தார். நடிகர் மம்மூட்டி எதிர்மறையான கதாபாத்திரங்களில் நடித்துள்ள களம் காவல் திரைப்படம் 11 நாட்களில் 75 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. கிரைம் த்ரில்லர் கதைக்களத்துடன் கடந்த 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படத்திற்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. விக்ரம் பிரபு நடிப்பில் உருவாக்கியுள்ள சிறை படத்தின் 2வது பாடலாக மின்னு வட்டாம்பூச்சி என்ற பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இயக்குனர் வெற்றிமாறனின் உதவியாளர் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியுள்ள இந்த படம் வரும் 25ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட ரஜினிகாந்தின் படையப்பா திரைப்படத்தினை நடிகர் சிவகார்த்திகேயன் திரையரங்கில் பார்த்து ரசிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. படத்தில் ரஜினி பாம்பை கையில் எடுக்கும் காட்சியை பார்த்து கத்தி கூச்சலிட்டு ரசித்த சிவகார்த்திகேயனை தலைவரின் OG ஃபேன் என ரசிகர்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்த அச்சன் கோவில் ஐயப்பனுக்கான திரு ஆபரண பெட்டிக்கு பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புனலூரில் இருந்து கேரள மாநிலம் அச்சன் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் இந்த பெட்டிக்கு தொடர்ந்து 36வது ஆண்டாக தென்காசியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற தேரி குடியிருப்பு கற்குவேல் அய்யனார் கோவில் கள்ளர் வெட்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோவில் பின்புறம் உள்ள செம்மணல் தேரி பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். முன்னதாக பெண்கள் பொங்கலிட்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை மற்றும் மார்கழி மாத முதல் நாளை ஒட்டி பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். உலகின் முதல் பறக்கும் கார் என அறியப்படும் ALF மாடல் A அல்ட்ராலைட் 2 காரின் உற்பத்தியை ALF ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இந்த காரின் விலை சுமார் 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சிலருக்கே முதலில் வழங்கப்பட்டு மிகுந்த சோதனைக்கு பின்னர் இது பொது சந்தைக்கு வரும் என ALF ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.